விஜயினுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது இந்த திரைப்படத்தின் வாயிலாக தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி குக்கிராமங்கள் உள்பட போய் சேர்ந்துரும் பயப்படுறாங்க. இதனால் அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்னா, அவர் அரசியல் ரீதியாக அவர் பிரச்சாரம் போயிடக்கூடாது, அவர் அரசியல் ரீதியாக ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது என்பது மட்டுமல்ல, இவங்க அழைத்து அவர் கூட்டணிக்கு போக மறுத்து விட்டதால், உறுதியாக அந்த நிலைப்பாட்டில் இருந்ததால் இப்போ அவங்க அழைக்கிறது இல்லை, அவரை தண்டிக்கணும். அதுதான் அவர் தண்டிப்பதான் நினச்சிக்கிட்டு அந்த படத்தை தடுத்து அந்த ப்ரொடியூசருக்கு பல 100 கோடி ரூபாய் லாஸை உண்டாக்கிட்டாங்க. அதனால நீங்க நல்லா ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க. பாஜகவில் போய் சேர்ற ஆளுக்காங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பாஜக தனக்கு யார் எதிரின்னு நினைக்குதோ அவங்கள தான் அடிக்கும். இப்போ திமுக ஆட்சியையோ கேரளாவில் சிபிஎம் ஆட்சி பினராயி விஜயனையோ, சிபிஎம் ஆட்சியை கூட மோடி பெருசா எதிரியா நினைக்கலையே, அவர் காங்கிரஸ் கட்சியை எதிராக நினைக்கிறாரு.